இந்தாங்கண்ணா ஜூஸ். குழந்தைக்கு ஒரு 3-4 மாதம் தானே இருக்கும். பக்கத்தில் யாருமே இல்லை. எங்கே பார்த்தீங்க? நம்ம எம்சி ஸ்கூல் இருக்குல்ல, பக்கத்தில் அந்த பூக்கடலாம் இருக்குமே. ஆமாம்மாம்மா. அங்கேயே மயங்கி இருந்துச்சு. அப்புறம் நல்ல வேலை அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஒரு டாக்டர் பண்ணு வந்தாங்க. அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருந்தது. அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குழந்தைய தூக்குறப்போ திடீர்னு அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. குழந்தைய தூக்குறப்போ ஒரு செகண்ட் ஜேசன் அப்பா திடீர்னு ஞாபகத்துக்கு வந்தார். பாவம், புள்ளைய பெற்றவங்க இந்நேரத்துக்கு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ. பெத்ததுக்குள்ளே கூட போட்டு போயிருக்கலாம்ல. காலம் அப்படி. மேடம், நான் ஃபோனில் சொன்னேன்ல இந்த குழந்தைய. சரி மேகா, நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த ஆசிரமத்துக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க. பட் உனக்கே தெரியும், நாங்கள் ஃபேமிலியாக கனடாவில் செட்டில் ஆக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். விசாவும் வந்துருச்சு. இந்த லாக்டவுனால தான் ட்ராவலுக்கு டிலே ஆகுது. நாங்கள் கிளம்புறதுக்குள்ள நீ எவ்வளவு சீக்கிரம் குழந்தைய கூட்டிகிட்டு போறியோ அவ்வளவு நல்லது. ஏன்னா எனக்கு அப்புறம் இன்சார்ஜாக வர்றவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே? ஓகே மேடம். இல்லடா இல்லடா செல்லம், இங்கே பாரு இங்கே பாரு. ஓகே 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 செல்லம். சரி சரி சரி. ஒண்ணு இல்லை ஒண்ணு, கவலைப்படாத. பார்த்துக்கணும் மேடம். என்னடா என்னடா செல்லம், அழக்கூடாது. இங்கே பாரு இங்கே பாரு. குட்டி பையன் இல்ல, சின்ன பையன், அழக்கூடாது. இங்கே பாரு இங்கே பாரு. ஹலோ. ஹலோ டாக்டர், யாரு? நான் ஜேசன் பேசுகிறேன். ஹாய் சொல்லுங்க. குழந்தை இப்போ எப்படி இருக்கான், என்ன விஷயம்? இல்லை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கால் பண்ணேன். குழந்தை இப்போ நல்லா இருக்கான். அரும்புகள் மழலையர் காப்பகம்ன்ற சில்ட்ரன் ஹோமில் இருக்கான். ஓ ஓகே, தேங்க்யூ டாக்டர். நாங்கள் எப்போ போய் பார்க்க முடியும்னு தெரியுமா? லாக்டவுன் முடிஞ்சாத எதுவாக இருந்தாலும் தெரியும். ஐ லெட் யூ நோ. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய். And here's some good news for all cricket fans. IPL is expected to start on September 19th in UAE. We are getting you the exclusive details now of the IPL schedule. The postponement of the T20 World Cup paved the way for the India Premier League, and the official announcement will be made in the upcoming IPL Governing Council meet. தமிழகம் முழுவதும் உணவகங்களில் அமர்ந்து உணவு அருந்த அனுமதி. 50 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு அருந்த அனுமதி. நம்ம கடை பழைய மாதிரி மாறிடுமா? எல்லாரும் வேலைக்கு வருவாங்களா? பயிற்சி கூடங்கள் வர வைக்கணும். இப்போதான் லாக்டவுன் ஃப்ரீ பண்ணிட்டாங்களே, ஒரு தடவை போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாமா? மா, நான் ஏற்கனவே 2 தடவை கால் பண்ணி கேட்டிருந்தேன். விசிட்டர்ஸ் நாட் அலோட்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் கால் பண்ணி கேட்குறேன். ஓகேன்னு சொன்னால் போய் பார்க்கலாம். சரியா? சரி. நீங்க எப்போ வந்தீங்க டாக்டர்? இப்போதாம்மா. மேஹானே கூப்பிடுங்க. என்னடா? ஹலோ மேம். வாங்க மேம். இந்த மாதிரி நேரத்துல நாங்க வெளியில இருக்கிறவங்க யாரையும் உள்ள அலோ பண்றது இல்ல. நீங்கங்கிறதுனால தான் அந்த குழந்தைய பார்க்கவே அலோ பண்றேன். அதே மாதிரி மத்த குழந்தைங்களுக்கு gift கொடுக்கறதோ இன்டராக்ட் பண்றதோ எதுவும் இருக்க கூடாது. சரிங்களா? ஓகே மேம். சரி வாங்க பார்க்கலாம். ஜுஜுஜு, இங்க பாரு யார் வந்திருக்கா? மேல இது பாரு. என் அக்கா தாரா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்லயே இருந்தா, அதாங்க சும்மா கூட்டிட்டு வந்தேன். நான் சொன்னேன்ல, அன்னைக்கு ரோட்ல முதல்ல குழந்தைய பார்த்தது இவங்க தான். ஹாய். ஹலோமா. ஹலோ. ஹாய். பரவாயில்லையே, குழந்தை உங்ககிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டானே. அதெல்லாம் இருக்கட்டும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சீங்களா? நான் வந்து சொல்லட்டுமா?
ம் என்னம்மா? கிருஷ்ணான்னு வச்சிருங்க. ஏன்னா நாங்க அவனை முதல் தடவை பார்த்தப்போ கிருஷ்ணர் போட்ட டிஷர்ட் தான் போட்டிருந்தான். அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேரு ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. தாரா நீ கேப் புக் பண்ணு. ஓகே. அம்மா நாங்கள் அப்படியே கேப் புக் பண்ணிட்டு கிளம்புறோம்மா. கேப்ல எதுக்கு? எங்க ஏரியா தானே, எங்க கூடயே வாங்க. ஜெய்சன், நம்ம கார்ல டிராப் பண்ணிடலாம்ல? ட்ராப் பண்ணிடலாமா? என்ன மேகா, முன்ன பார்த்ததை விட இப்போ ரொம்ப எலிச்சிருக்க. ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஒர்க் அதிகம்மா. ஆமாம்மா, எப்போதான் இதெல்லாம் சரியாகுமோ. இந்த மாதிரி நேரத்தில் உங்களை மாதிரி ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ಹಲೋ ಅಚ್ಚ ಎಂದ ಮಾರ್ನಿಂಗ್ ಕಾಲ್ ಅಟೆಂಡ್ ചെയ്തിട്ടില്ല. അമ്മേ സുഖം തന്നെ? ಹಾಂ ಓಕೆ ಹಾಂ ശരി ശരി പിന്നെ വിളിക്കാം. ಹಾಂ நீங்கள் கேரளாவாமா? ஆமாம் ஆண்டி. அப்பா மலையாளி, அம்மா தமிழ் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருந்தோம். இப்போ அவங்க கேரளாவில் இருக்காங்க. பீச்லலாம் அலோவ் பண்ணுறாங்களா? பீச்சா? இல்லை, பீச்லாம் இன்னும் அலோவ் பண்ணல. ஓ கேரளாவில் நிறைய கோவிட் கேசஸ்னு சொல்கிறாங்களேம்மா. ஆமாம் ஆண்டி, ஸ்டேட் பார்டர்ஸ்லாம் க்ளோஸ்ட். ட்ராவல் கூட பண்ண முடியல. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏம்மா நீ டல்லாவே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஜஸ்ட் அந்த குழந்தை ஞாபகமாகவே இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் தான். யார் பெத்த பிள்ளையோ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? இங்கே நிறுத்திக்கோங்க. இங்கேயா? தாரா க்ராசரிஸ் வாங்கணும்னு சொன்னீங்க. வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்ல? இல்லைம்மா, இன்னொரு நாள் கண்டிப்பாக வரோம். ஹலோ தீனா, சொல்லு. ஸ்வீட் பாக்ஸ் டெலிவரிக்காக போயிட்டுருக்கோம். ஆனால் யாருன்னு தெரியல. 2 பேர் பைக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. பிளான்டு ரூட்டு தான். ட்ராக் அரௌண்டில் தான் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணி வரேன். அந்த ரைட்டில் திரும்பிக்கோ. வண்டியில் கண்டிப்பாக பணம் இருக்குடா. வேகமாக போ. டேய் வண்டி நிறுத்துடா. டேய் வண்டி நிறுத்துடா. இறங்குடா, வண்டியை விட்டு இறங்குடா. இறங்குடா. டேய் உன்னதான் இறங்குடா. டேய் நீ இன்ஜின் ஆஃப் பண்ணு. டேய் 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 பாத்துடா. டேய் 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 புட்டி போடு. அவனை வந்து பிடி. சார், டிஸ்ட்ரிபியூஷன் டீம். யா, டெல் மீ. எலெக்ஷன் பண்ண டெலிவரிக்காக போகும்போது நம்ம வெஹிக்கிள் மேலே 2 பேர் அட்டாக் பண்ணாங்க. சைதாபேட் கோர்ட் கேஸில் தோற்று போன நிசாரும் அவன் கூட இன்னொருத்தனா இருக்கான். மாஸ்க் போட்டிருக்கானுங்க. மாஸ்கா? இஸ் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல்? எஸ் சார், பட் அவனை க்ளீன் பண்ணிட்டோம். அந்த இன்னொருத்த மாட்டியிருக்கான். தீனா ஆன் தி வே. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். இதெல்லாம் நம்ம பிஸ்னஸில் எக்ஸ்பெக்டட் தான். மாட்டவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போக சொல்ல. ஓகே. எதுக்கும் ஜேசன் டோனியை வர சொல்ல. இவங்களுக்கும் அந்த ராபரிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே சார். ஹலோ சார். நம்ம இடம் தெரியும்ல, பேஸ்மெண்ட் பார்க்கிங் வந்துருக்கா? ஏன் சார், என்னாச்சு? வாங்க சொல்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் 2 பேரும் இங்கே இருக்கீங்க. ஜேசன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கிள், நம்மளை செக்யூரிட்டிஸ் கேங் வர சொல்கிறாங்க. ஏன், என்னாச்சு? தெரியல அங்கிள், வர சொல்கிறாங்க. சரி வா. சொல்றா யாரா இவனை தெரியுதா? இல்லை சார், தெரியல. நல்லா பார்த்து சொல்லுங்க. தெரியல சார். திருடினது யாருன்னு தெரிஞ்சா? இன்னும் இல்லை சார்.
போலீஸ் கிட்ட டாட்டூவை பற்றி யார் சொன்னது? நான் தான் சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஞாபகம் இருந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டேன். பணத்தை கண்டுபிடிக்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? எவனோ ஒருத்த பணம் தானே, நம்மளுக்கு என்ன கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. தீனா, இவங்க பிளேஸோட ஸ்டேட்டஸ் என்ன? ரெட் ஃபிளாக் சார். இந்த பையனோட இடம் கூட லாஸ்ட் டைம் ரெட் ஃபிளாக் தான். மேக் ஷூர் யூ டோன்ட் எண்ட் அப் லைக் திஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க ஜெய்சன், உட்காருங்க. தேங்க்யூ. ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? மேம், கிருஷ்ணாவை நான் அடாப்ட் பண்ணிக்கலாமா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். குழந்தை 1 வயசு வரைக்கும் பால் தான் குடிக்கும். 24/7 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நைட்டு முழுக்க குழந்தை அழுகும். உங்கள் அம்மாவுக்கு தான் கஷ்டம். யோசிச்சுக்கோங்க. ஸோ 1 இயராவது ஆகட்டும். ஓகே மேம். எதுக்கும் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஓகே? ஓகே. எலிஜிபிலிட்டி இருந்தால் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நீ கிளம்பும் போது கால் பண்ணு, நான் குழந்தை கூட இருக்கேன். ஓகே. பாய். கிருஷ்ணா செல்லம், வாங்க 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 வாங்க. நான் பார்த்து. சரிம்மா. செல்ல குட்டி, என்ன எப்படி இருக்கீங்க? சிட்டு பட்டு பார்த்துக்கோ. வாயில கை வைக்காதுப்பா. நம்ம எங்கள் வீட்டுக்கு போகலாம், வரியா? ஹலோ. ஹலோ சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்டில் அனிதா குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஈசிஆரில் C2 சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் டோனி பார்னு. ஆமாம், அது மிலிட்ரி கேங்கோட இடம். தெரியும். அவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பார்ப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் இப்போ ஒரு 5 வருஷமாக தான். இந்த இடம் முன்னாடி இருந்தே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓ, அப்போ டோனியும் அந்த பையனும் சும்மா மேனேஜ் தான் பண்ணுறாங்க. லாக்டவுனுக்கு முன்னால் ஒரு ராபரி, 5 லட்சம் மிஸ்ஸிங்கு. ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வருது. பாட்டுக்கு போய் பார்த்தா ஒரே டவுட்டாக இருக்குது. எங்கள் ஸ்டேஷன் சிஸ்டத்தில் ரீசன்ட் கேசஸ் தான் இருக்குது. நீ கொஞ்சம் ப்ரீவியஸ் கேஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருப்பா. ஓகே. ஏன் ப்ரொமோஷன் டைமா? அப்படி இல்லைப்பா. எப்படி இருந்தாலும் மேலிடத்துல இருந்து வேண்டான்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது. ஏப்பா, நான் என் வேலை செய்கிறேன்ப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சரியா? சரி, ஓகே. நான் என்னென்னு விசாரிச்சு சொல்கிறேன். பாய். ஸ்டெல்லா, ஒரு தடையாவது ஜானை இங்க கூட்டிட்டு வந்துட்டு போயே. இல்லை மரியா, என்னால் உங்களை மாதிரி இருக்க முடியும். என்னடி, எத்தனை வருஷமா இதையே சொல்லுவ? ஜானை நாங்கள் எல்லாம் பார்க்க வேணாமா? இந்தியாவை நினைச்சாலே எனக்கு என் அண்ணனோட ஞாபகம் தான் வருது. அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் என் கண் முன்னாடி இன்னும் அப்படியே நிக்குது. எப்படிதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க இப்படி இருக்கீங்களோ தெரியல மரியா. ஜேசன் அங்க இருந்துட்டு ஏன் தான் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இங்க ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்றேன்னு சொன்னேன், அதையும் கேட்க மாட்டேங்கிறான். ஆண்டி, இதை நிறைய தடவை நம்ம பேசிட்டோம். இதுக்கு மேலேயும் பேசுனீங்கன்னா அம்மா எமோஷனல் ஆகிடுவாங்க. ஓகே, நீங்கள் ஜானை கூப்பிடுங்க. ஜான், ஒரு நிமிஷம். ஹாய் கைஸ். நீங்க பேசிட்டு ஹாய். ஹாய். ஜான், ஹே ஜான், எப்படிடா இருக்க? ஃபைன் ஆண்டி. அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னேன்டா, கேட்கவே இல்லை. நீயாவது சொல்லிப்பாரு. அது தெரிஞ்சது தானே, அவங்க கேட்க போறது இல்ல. நான் பிளான் வச்சிருக்கேன், நான் அப்புறமா ஜேசன் கிட்ட சொல்றேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாய் ஆண்டி. ஹே ஜான். ஹாய் ஜேசன், வாட்ஸ் அப், ஹவ் ஆர் யூ? குட் மேன். என்னோட நியூ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு? நீ போய் பேசு. இருக்கட்டும், நான் அப்புறமா பேசுகிறேன். நோ நோ நோ, இட்ஸ் ஓகே. நாங்கள் ஆல்ரெடி மார்னிங் பேசியாச்சு. டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம். அப்படி நான் கால் பண்ண மறந்துட்டாலும் அவர் மறக்காம கால் பண்ணிடுவார். அந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி? ஒன்று அவங்க இங்கே வரணும், இல்லைன்னா நீயாவது அங்கே போய் அவங்கள பார்க்கணும். இப்போ இருக்க நிலைமையில ஃப்ளைட்ஸ்லாம் எப்போ விடுவாங்களோன்னு தெரியல. ஆனால் நீ வேலையா அதை பாரு. அவங்க போய் 6 வருஷம் ஆயிடுச்சு.
ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? டாக்டர் தான், நீங்கள் மேஹானே கூப்பிடுங்க. ஓகே மேகா, பரவாயில்லையே, என் நம்பர்லாம் இன்னும் வச்சுருக்கீங்க. நான் இப்போதான் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனேன். லாஸ்ட் வீக் தான் நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஐம் வெரி சாரி ஃபார் தட். இப்போ பரவாயில்லையா? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐம் ஃபைன், பட் அக்காவுக்கு இன்னைக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஐம் வெரி சாரி, என்ன சொல்கிறேன்னே தெரியல. எந்த ஹெல்ப்னாலும் எஸ்டேட் பண்ணாமல் கேளுங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணதே ஒரு ஹெல்ப் கேட்க தான். ஷூர், சொல்லுங்கள். கிருஷ்ணாவை பார்த்தீங்களா? எப்படி இருக்கான்? யா, இஸ் குட். நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவனை போய் பார்த்துட்டு வருவேன். ஆக்சுவலி இப்போ அவனை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பாக. யா, இப்போ எங்கே இருக்கீங்க? ஹலோ. ஹாய். உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா கூட விளையாடும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்து. And I'm thinking of adopting him at some point. நிஜமாவா? வண்டர்ஃபுல்ங்க. Thank you. ஏ சார் இருடா, அங்கே போய் விளையாடலாம். அங்கே போய் விளையாடலாம். வா வாடா. என்ன ஜேசன், ரொம்ப ஃபியூரியஸாக ஜாக் பண்ணிருக்கீங்க? கூப்பிட்டேன் கேட்கலையா? சாரி சார், நான் கவனிக்கல. டேய், நான் பேசிட்டு வரேன், ஓடு நீ விளையாண்டுரு. சும்மா கேஷுவலாக பார்த்துட்டு வந்தேன், அதான். ஓகே சார். எங்கள் ரெஸ்டாரண்ட் கேஸ் பற்றி எதுவும் அப்டேட் இருக்குங்களா? அது உங்கள் ரெஸ்டாரண்ட் கேஸில் லீட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஓ, என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்க? அப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இல்லை அப்படிலாம் இல்லை. பொதுவாக ரிப்பீட்டிங் பேட்டர்ன் இருக்கிற கேஸ்னா ஈஸியாக பிரேக் த்ரூ ஆயிடுன்னு சொல்லியும், புது ராபரி கேஸ்னா கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள்லாம் லாக்டவுன் டியூட்டிஸ் பார்த்துட்டு இருந்ததுனால அதை பார்க்க நேரம் கிடைக்கல. எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் இந்த ரவீந்தர்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்கள் பிஸ்னஸ்க்கு ஒன்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாருன்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கூட இருக்குது. அப்புறம் என்னாச்சு? தெரியல சார். அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே கோல்டன் ஈகிள் செக்யூரிட்டிஸ்க்கு பவர் கொடுத்துட்டாரு. ஆனால் உங்கள் இடத்துல தான் அவரை கடைசியாக பார்த்ததா சொல்கிறாங்களே. எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஐடியா இல்லை சார். ஸ்ட்ரேஞ்ச். ஓகே ஜேசன், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, see you later. யா, பாய். தேங்க்யூ, பாய். சார், டின்னர் 7 o'clock. சார், இப்போ சர்வீஸ் இல்லை, என்ன வேணும்? நீ தான் வேணும். உங்ககிட்ட பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? அந்த குழந்தை யாரோடது? நீங்கள் தானே நேற்று குழந்தை க்யூட்டாக இருக்குன்னு சொன்னது? ஆமாம், க்யூட்டாக தான் இருக்கு. ஏன்னா அது என் குழந்தை. உங்கள் குழந்தையா? நேற்று எதுவுமே சொல்ல. உன்னை இனிமே அந்த குழந்தை கூட பார்க்கக்கூடாது. ஆமாம், நீ எதுக்கு மேகா தாரை கூட சுற்றிக்கிட்டு இருக்க? அப்போது நீ தான் அந்த குழந்தைய ரோட்டில் போட்டு போயிட்டியா? ஒரு குழந்தை கிடச்சா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுமே. பண்ணியா? நான் ஏற்கனவே மிஸ்ஸிங்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். குழந்தைய நீ தான் கிட்னாப் பண்ணேன்னு சொல்லி உள்ளே வச்சிருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? தேவைப்படுமோ சொல்கிறேன். ஜேசன், கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும். இப்போ வந்துட்டு போறானே, அவன் யாரு? யாருன்னு தெரில. வந்தான், கிருஷ்ணாவோட அப்பான்னு சொல்கிறான். ஆனால் அவன் பேச்சில் குழந்தை மேலே கொஞ்சம் கூட அக்கறை இருக்கிற மாதிரியே தெரில. நேற்று குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகணும், எங்களை ஃபாலோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பேசணுன்னு கூப்பிட்டீங்க? அவனை உங்களுக்கு தெரியுமா? அவனை எஸ்கேன்னு கூப்பிடுவாங்க. இவனை பற்றி நியூஸ்லலாம் கூட வந்திருக்கு. இவன் ஒரு ட்ரக் அடிக்ட், ரொம்ப அன்ஸ்டேபிளான ஆள். இவங்கிட்டலாம் வச்சுக்காத, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கே நேரம் சரியில்லை. நம்ம ஏரியா எவ்வளோ நல்ல ஏரியா தெரியுமா? நாங்கள் சின்ன வயசில் இங்கே வந்தப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும்.
ஆனால் இப்போ நம்ம இடத்துலயே நாமே ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கும். ஜேசன், இந்த பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த நம்ம வித்துடலாம். என்ன சொல்கிறீங்க அங்கிள்? ஏன்? நியாயமா இந்நேரம் இந்த இடத்தோட டாக்குமெண்ட் நம்ம கையில் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க இன்னும் கொடுக்கல. அப்போ நீ கேட்டியே, என்ன சொன்னாங்க? அது லாஸ்ட் இயர் லாக்டவுனால பிஸ்னஸ் சரியா போகல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதை பற்றி நேரில் வந்து பேசணும்னு சொன்னாங்களே. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தரமாட்டாங்க. இந்த இடம் உங்களுக்கு தேவை. இந்த பிரச்சனை இதோட முடிய போறதில்ல. அங்கிள், பிரச்சனை எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அதுக்காக விட்டு போயிட முடியுமா? இது நம்ம இடம். இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க. முக்கியமாக அம்மா முன்னாடி இப்படி பேசி வைக்காதீங்க.